விநாயகரை வாங்கும்போது இந்த லக்ஷ்மி காயின் ஒரு பக்கம் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க, மற்றொரு பக்கம் வந்து கமலம் இருக்கும். இந்த வெள்ளி காயின் வந்து உங்க எல்லாருக்கும் நாரியல் கணேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விநாயகருக்கு பேர் வந்து நாரியல் கணேஷ். நாரியல்னா தேங்காய். ஸோ விநாயகருக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் வந்து தேங்காய். அது வந்து நாரியல் கணேஷ். அந்த நாரியல்லையே விநாயகர் பண்ணிருக்கோம். இந்த காயினை எடுத்துட்டு போய் பணம் புழங்குற இடத்துல பத்திரமா வைக்கணும், ஒரு டப்பால போட்டு. நம்ம பீரோலையோ இல்ல கல்லா பெட்டி. அடுத்த வருஷம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வீடுகள்ல மண் பிள்ளையார் வாங்குவாங்க. அது வந்து வாங்கிதான் வரும், அது கம்பல்சரி. அதே போல சிருஷ்டி ஒளியில இருந்து கொடுக்கக்கூடிய இந்த ஒரு காம்போன்றது அவங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காம்போ. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு, விநாயகருக்கு தேங்காய் உடைச்சு என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதனாலதான் நம்ம லக்ஷ்மி நாரியலை கொடுக்குறோம் மூணாவது பொருளா. ஸோ லக்ஷ்மி தேவியை முழுக்க முழுக்க ஆவாகனம் பண்ணி அந்த லக்ஷ்மி தேவிக்கு உரிதான மந்திரத்தங்கள் கொடுத்து இந்த அலங்காரமா வச்சிருக்கோம். இதுவும் பூஜைக்கு கிடையாது, ஜஸ்ட் வச்சா மட்டும். இந்த விநாயகர் நம்மளோட இடத்துல அதி அற்புதமா பூஜை பண்ணியிருக்கோம். இந்த நாரியல் கணேசர் இந்த லக்ஷ்மி தேங்கால முழுக்க முழுக்க லக்ஷ்மிக்குரிய மந்திரம் மட்டும்தான் ஜபிச்சிருக்கிறோம். இந்த வலம்புரி இடம்புரி இந்த காய் வந்து முழுக்க முழுக்க குரு விரதம் இருந்து மந்திர உச்சாரணங்கள் கொடுத்து தான் இதை தொடுத்து இருக்கிறாங்க. பிளஸ் அதுக்கு கிளென்ஸ் பண்ணி பூஜை பண்ணி தான் வந்திருக்கு. இந்த காயினை யார் ஒருத்தர் நீங்க வாங்கிட்டு வரக்கூடிய அந்த மண் பிள்ளையார் இடுப்புல கட்டுறீங்களோ அந்த மஞ்சள் துணியில, அந்த குடும்பம் செல்வத்துக்கு குறையே இருக்காது. எப்பேற்பட்ட கடனா கூட இருக்கட்டும், அது கட 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 கடன்னு அடிச்சிடலாம். சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி. முழு முதற் கடவுளான நம்ம விநாயகருக்கு, நமக்கு பிடித்தமான ஒரு தெய்வத்துக்கு நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட விநாயகருக்கே உரித்தான விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. இந்த விநாயகர் சதுர்த்தியில நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன ஸ்பெஷல்? கண்டிப்பா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஆனா இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சூப்பர் டூப்பரா நம்ம சொந்தங்கள் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அருமையான விஷயங்களை சாய் பாலாஜி அவர்கள் நமக்காக சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றத முழு பதிவையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாரும் சூப்பரா இருக்காங்க ஜி. விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது, மோதகெல்லாம் சாப்பிட போறோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஏன்னா எனக்கு கொழக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். அதனால ரொம்ப ஹாப்பியா நான் இப்பலேருந்தே அந்த வைபோடே இருக்கேன். சாப்பிட்ற விஷயம்னா யாருக்கு தான் பிடிக்கும்? ஆமா, உண்மைதானே அது. உங்கள யாருக்கு மோதகம் பிடிக்கும், கொழக்கட்டை யாருக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. செய்யறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியுங்க. சாப்பிடுறது ஈஸி, செய்யறது ரொம்ப கஷ்டம். உண்மைதான். சொல்லுங்க ஜி, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன ஸ்பெஷல்? அழகா இருக்கக்கூடிய இந்த விநாயகருடைய தன்மை என்ன? இத பத்தி சொல்லுங்க. நீங்க எத்தனை வாட்டி அடிச்சு கேட்டாலும் சரி, எப்ப எழுப்பி கேட்டாலும் சரி, குரு வணக்கம் இல்லாம எந்த ஒரு பதிவு போக முடியாது. சோ ஏன்னா ஈன்றெடுத்த தாயே குருன்னும் பொழுது அவங்கள வணங்காம எந்த ஒரு பதிவும் உள்ள போகிறது இல்லை. ஸோ அதனால அந்த குரு வணக்கத்தை பார்த்துடலாம். என்னை ஈன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க. அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி, தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி, இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சித்தர் வழியில, சித்தர் வழிகாட்டுதல, குருவோட ஆசீர்வாதத்தோட புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த, அந்த கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அம்பாளுக்கு இந்த தருணத்துல நன்றியை சொல்லி, எப்பேற்பட்ட கஷ்ட துன்ப துயரங்களுக்கும் இந்த சிருஷ்டி ஒளியை நம்பி நீங்க காலடி எடுத்து வச்சாலே வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும். ஏன்னா இது நார்மலான கடை கிடையாதுங்க. இது பரிகார ஆன்மீக ஸ்தாபனம். எப்படி ஒரு கோவிலுக்கு போனா விமோசனம் கிடைக்குமோ, இந்த ஆன்மீக கடையை நீங்க நம்பி வந்து பாருங்க. அந்த அம்பாலோட கருணையினால முழுமையான விமோசனம் கிடைக்கலாம். ஃபேஸ் ரீடிங் மூலயமா, இங்க இருக்கிற பொருட்கள் மூலயமா உங்க வாழ்க்கையை எந்த பொருள் மூலயமா மாறும்ன்றது அம்பாலோட கருணையினால இருக்கு. ஸோ வாழ்க்கையில உங்களோட கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய இந்த சிருஷ்டி ஒளியோட ஷாப் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில 10 மணிலேருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும். வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் விடுமுறை. ஸோ விசேஷ நாட்களில் சில நாட்களிலும் விடுமுறை உண்டு.
ஸோ நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பதிவுகளை நம்ம பார்க்குறோம். அதை நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏற்றக்கூடிய அக்கா வந்து கஷ்டப்பட்டு தோண்டி துருவி மற்றவங்களோட கஷ்டங்களை போகக்கூடிய நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம கிட்ட கொஸ்டினாக கேட்குறாங்க. குருவோட ஆசீர்வாதத்தினால அதுக்கு பதிலும் அதுக்கான விமோசனம் கொடுக்குறோம். விநாயக பெருமான் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா முது கடவுள், விக்னங்களை களைபவர், ஓங்கார பிரணவ பொருள். எப்பயுமே எல்லா மதத்திலையும் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தெய்வம் யாருன்னா விநாயகர் மட்டும்தான். எந்த நாடு எடுத்தாலுமே அந்த நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு விக்கிரகம் விநாயகர் விக்கிரகம், சிவபெருமான், இது ரெண்டு தான் அந்த சிவலிங்கம். அமாவாசைக்கு வரக்கூடிய 4வது திதி சதுர்த்தி அப்படின்னு சொல்லலாம். சதுர்னா 4 யுகம், 4 வேதம், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஸோ வேதங்களுக்கு தலைவன் அப்படின்னும் பொழுது எந்த ஒரு விஷயம் நின்னாலுமே விநாயகரை வணங்காம எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து சரியா நடக்காதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சிவபெருமான்ல இருந்து எந்த தெய்வமா இருந்தாலும் விநாயகர் இல்லாம எந்த ஒரு வழிபாடும் கிடையாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மாசம் வந்து பாத்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி, சங்கடங்கள்லாம் தீர்க்கிறது சங்கடகர சதுர்த்தின்னுவாங்க. அதுல கிரகங்கள்ல சந்திர பகவான் தான் வந்து ரொம்ப அழகா இருக்கிறோம் அப்படின்ற மமதை அவருக்கு. அப்போ அவரை வந்து விநாயகர் பெருமானை வந்து ஏளனம் பண்றாரு. அப்போ விநாயகர் சபிக்கிறார். எந்த அழகை வச்சு நீ இது பண்ணி அந்த அழகே உனக்கு இல்லாம போட்டோம், அந்த பொலிவே இல்லாம போட்டோம் சபிக்கிறார். அந்த சபிக்கும் பொழுது அந்த 15 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா நிலவு பொலிவுல இருந்திருக்கு. அந்த பொலிவு எப்ப கிடைக்குதுன்னா இந்த விநாயகர் சதுர்த்தியில தான் பொலிவு கிடைக்குது. ஸோ தேயுது. ஸோ வாழ்க்கையில வந்து நம்ம வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வரணும், நம்மளோட சங்கடங்கள்லாம் தீர்க்கணும். தான் அதுக்கு வந்து சங்கடகர சதுர்த்தின்னு மாசம் பண்றாங்க. ஸோ சங்கடங்கள்லாம் தீர்க்கணும், எல்லா விஷயத்தையும் நமக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம சிருஷ்டி ஒளியில இருந்து கொடுக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து நாரியல் கணேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விநாயகருக்கு பேர் வந்து நாரியல் கணேஷ். நாரியல்னா தேங்காய். சோ விநாயகருக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் வந்து தேங்காய். அது வந்து நாரியல் கணேஷ். அந்த நாரியல்லையே விநாயகர் பண்ணியிருக்கோம். சங்கடங்களை தீர்க்கிறதுனால தான் அவருக்கு வந்து சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நிலவுக்கு வந்து ஒளி தந்ததுனால அது விநாயகர் சதுர்த்தி, விநாயகரோட சதுர்த்தியா கொண்டாடுறோம். ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வீடுகள்ல மண் பிள்ளையார் வாங்குவாங்க. அது வந்து வாங்கிதான் வரும், அது கம்பல்சரி. அதே போல சிருஷ்டி ஒளியில இருந்து கொடுக்கக்கூடிய இந்த ஒரு காம்போன்றது அவங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காம்போ. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாரியல் கணேஷ். இந்த நாரியல் கணேஷ்னா என்ன அப்படின்னம்னா தேங்காயினால செய்யப்பட்ட விநாயகர். தேங்காயிலே விநாயகர் பாருங்க. இந்த தேங்காய் விநாயகர் வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா பாருங்க, உள்ள தேங்காய் தோ இருக்காரு பாருங்க. அந்த தேங்காய்க்கு விநாயகரோட உருவம் கொடுத்துருக்கனால இவருக்கு வந்து நாரியல் கணேஷ் அப்படின்னு பேரு. ஸோ இப்போ மண் பிள்ளையார் வாங்குறோம். அந்த மண் பிள்ளையார் வந்து ஒரு 3 நாளுக்கு அப்புறமோ இல்ல 1 நாள்லயோ இல்ல 5 நாளுக்கு அப்புறமோ எடுத்துட்டு போய் தண்ணியில கரைக்கணும்ன்றது ஐதீகமா வச்சிருக்காங்க. ஆனா இந்த நாரியல் கணேஷ் வந்து பிரச்சனை வந்து நம்ம வீட்டுல அதிகமா இருந்ததுன்னா அவரே உதிர்ந்து விழுந்துருவார். தானாவே இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணி ஒட்டி இருக்காங்க. பிரச்சனை அப்படின்னு அந்த வீட்டுல அதிகமா ஆகும் பொழுது அந்த தேங்கால அந்த நெகட்டிவ் வைப்ஸ் உறிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பொழுது அது தானாவே உதிர்ந்து விழுந்துரும். அது வரைக்குமே நம்ம வழிபாடு பண்ணலாம். வழிபாடு பண்ணாலும் சரி பண்ணலாம், ஜஸ்ட் வச்சா மட்டும் போதும். நான் வந்து பாத்தீங்கன்னா யாரையும் கஷ்டம் கொடுக்க விருப்பலைங்க. எதனாலன்னா விநாயகர் வந்து யாரையும் கஷ்டம் கொடுக்கவே மாட்டாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எளிமையான பொருள், ரோடு ஓரங்கள்ல கிடைக்கக்கூடிய அருகம்புல்ல எடுத்துட்டு போய் நீங்க போட்டா கூட அவர் ரொம்ப உள்ள மகிழ்ந்து இது பண்ணாரு. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. அதே போல 2வது பொருள் மூலிகை. மூலிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அளப்பரிய சக்தி உண்டு. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னும் பொழுது எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பீலை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எருக்கம் பூ மாலை. எருக்கு அப்படின்றது யாருக்குரியதுன்னா சூரியனுக்குரியது. நவகிரகங்களே விநாயகருக்குள்ள. ஏன்னா இவர் வந்து கணாதிபதின்னு சொல்லுவாங்க. எல்லா பூதகணத்துக்கும் அதிபதி இவர் தான். சோ எல்லா பூதகணத்துக்கும் அதிபதினா எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. சூரியனை சுத்தி தான் நவக்கோள்களும் சுத்தி. அதே மாதிரி விநாயகரை வழிபாடு பண்ணாம எந்த ஒரு விஷயமும் இல்லைன்றதுனால தான் எருக்க மாலையை வந்து இவருக்கு அணிவிக்கிறது. அருகம்புல்லை ஏன் அவருக்கு சமர்ப்பிக்கிறோம்னா ஒரு அசுரனை வந்து விழுங்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் நெருப்பு தணலா தரிக்கிறாரு. அந்த உள்ள அந்த உஷ்ணம் தாங்க முடியல, அந்த அசுரன் விழுங்கின அந்த உஷ்ணம் தாங்க முடியல, அந்த நெருப்பு அசுரன் அவர். அந்த அந்த நெருப்பு அந்த உடம்பு ஐயோ எரியுதே வயிறு எரியுதே நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி விநாயகருக்கும் அந்த எரிச்சல் இருக்கு. அந்த எரிச்சலை போக்குறதுக்காக கொடுக்கப்பட்டதான் அந்த அருகம்புல். அப்போ அந்த அருகம்புல் உள்ள அருமருந்தா போனதுனால யார் ஒருத்தர் விநாயகருக்கு அந்த அருகம்புல் சாத்தினாலும் அந்த பழைய ஞாபகங்கள் வந்து உடனே பலன் கொடுத்துருவார். விநாயகருக்கு தேங்காய் உடைச்சு என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதனாலதான் நம்ம லக்ஷ்மி நாரியலை கொடுக்குறோம் 3வது பொருளா.
ஸோ லக்ஷ்மி தேவியை முழுக்க ஆவாகனம் பண்ணி அந்த லக்ஷ்மி தேவிக்கு உரிதான மந்திரத்தை கொடுத்து இந்த அலங்காரமா வச்சிருக்கோம். இதுவும் பூஜைக்கு கிடையாது, ஜஸ்ட் வச்சா மட்டும் போதும். பூஜை நேரத்துல வெளியே எடுத்துட்டோம்னா மற்ற நேரம் இவங்க எல்லாம் வச்சா மட்டும் போதும். அதுக்கு அடுத்தது இந்த மூலிகை சொன்னேன் இல்லைங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம எல்லாரும் எருக்கம்பூ ஆமா வைக்கிறோம் இல்லைங்களா, இது வந்து விநாயகருக்கே உரிதான ஒரு பொருள். இந்த பொருளை நம்ம தூக்கி போட வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த பொருள் ஒரு வீட்டுல வந்துருச்சுன்னு சொன்னோம்னா, எங்க வீட்டுல தெய்வம் இருக்கான்னு தெரியலங்க, நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்க வீட்டுல தெய்வம் இருக்கா, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அறிகுறி ஏதாவது அறிகுறி இருக்கா, நம்ம கூட அது நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா. இந்த மூலிகைக்கு பேரு வலம்புரி இடம்புரி. ஓகே, வலம்புரி இடம்புரி மூலிகை பேரு வலம்புரி மூலிகை, இடம்புரி மூலிகைன்னு பேரு. இது எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்க, விநாயகர்ல வரும். வலம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர், வலம் சுழி இடம் சுழின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சோ இந்த இதுவும் பாத்தீங்கன்னா முறுக்கி வலது பக்கமும் சுருங்கி இருக்கும், முறுக்கி இடது பக்கமும் சுருங்கி இருக்கும். சோ இந்த மூலிகை யாரோட? விநாயகரோட மூலிகை. சூப்பர். ஸோ விநாயகருக்குரிய மூலிகையை சித்தர் குறிப்புல இருந்து கஷ்டப்பட்டு எடுத்து இந்த மூலிகைக்கு சாப நிவர்த்தி பண்ணி மந்திர உச்சாடனம் கொடுத்து இந்த மூலிகையை யார் ஒருத்தர் அவங்க வீட்டுல வாங்கிட்டு வரக்கூடிய மண் புள்ளியாருக்கு, இந்த புள்ளியாருக்கு இல்ல மண் புள்ளியாருக்கு போடணும். ஓ, இந்த மாலையை நான் இதுக்கு போட்டு வச்சு நம்ம காட்டும் பொழுது இப்படிதான் பண்ணணும் அப்படின்றதுக்காக காட்டுறோம். இந்த புள்ளையார அலங்காரமா பக்கத்துல வைக்கணும். எப்பயுமே மூல மூர்த்தின்னு ஒண்ணு இருக்கும், உற்சவ மூர்த்தின்னு ஒண்ணு. அவர் வந்து உற்சவ மூர்த்தி, ஏன்னா முடிச்சதுக்கு அப்புறம் அவர் போயிடுவார், இவரு மூலம். சோ நம்ம வந்து மந்திர ஊரை கொடுத்து மூலத்துக்கு வந்து 2 கொடுக்குறோம். சோ லக்ஷ்மி, அதாவது விநாயகரை வழிபாடு பண்ணா சங்கடங்கள் தீர்ந்து கஷ்டங்கள் தீர்ந்து அந்த வீட்டுல நிரந்தரமா லக்ஷ்மி தேவி வாசம் செய்யணும். அந்த வீட்டுல வந்து சங்கடம் வந்து பணத்துக்கோ ரோகத்துக்கோ குறை இல்லாத, அதாவது பணம் வந்து தேவையில்ல விரைய செலவாகக்கூடாது, ரோகத்துக்காக செலவு பண்ணக்கூடாது, எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் தடங்கள் வரக்கூடாது. அந்த ரீசனுக்காக 2 தேங்காய் வந்துருது. சோ ஒரு தேங்காயில உங்களுக்கு வந்து முழுக்க லக்ஷ்மி, ஒரு தேங்காயில முழுக்க விநாயகரை அந்த தேங்காவா மாறிடுறாரு. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த இடர்களை கலைந்து வளங்களை கொடுக்கறதுக்கும் இந்த மாலைய குருவே தன்னோட கையினால தொடுத்து முழுக்க வாயில துணி கட்டி மந்திரத்தை சொல்லி எச்சில் கூட விழுங்க கூடாது. அதுக்கு ஒரு குறிப்பு இருக்கு, அந்த நாள்ல தான் இதை பண்ணணும்ன்ற குறிப்பு. அதனால அவங்க கையினாலே இதை பண்ணிருக்காங்க. சோ இதுக்குரிய மந்திரத்தை கொடுத்து வளமும் இருக்கணும், இடர்களும் வரக்கூடாது. சோ அதுக்கான விஷயங்கள் பிளஸ் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், எந்த தெய்வமா இருந்தாலும் அந்த வீட்டை விட்டு வெளியில போகாது. இது 100% கேரண்டி. இந்த காம்போ வாங்குறது இப்போ இதெல்லாம் எல்லாமே எனக்கு கிடைக்கும் சாமி அப்படின்னு சொன்னாலும் இது வந்து குரு கையினாலேயே மாலையா கட்டி அதுக்குரிய மந்திரம் சொல்லி, இப்போ சில பூஜைகள் பண்ணும்போது வாயில வந்து தும்பக்கூடாது, இதெல்லாம் கணக்கு இருக்கு. அந்த மாதிரி துணியை நல்லா கட்டி முழுக்க ஆத்மார்த்தமா விரதம் இருந்து இதை பண்ணியிருக்காங்க. சிருஷ்டி ஒளியில கொடுக்கறது குரு வழியில எடுக்கப்பட்ட அந்த மந்திரத்தை அவங்களே சொல்லி நமக்கு வந்து ஒரு கிஃப்டா கொடுத்துருக்காங்க. உண்மை அதுதான். ஸோ இதெல்லாம் கொடுக்கும் பொழுது ஐஸ்வர்யம் ரொம்ப முக்கியம் இல்லை. லக்ஷ்மி வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டேன், விநாயகர் வீட்டுக்கு வராரு சொல்லிட்டேன், தெய்வீக தன்மை உங்க வீட்டை நிரந்தரமா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த இடத்துல சுக்கிரன் இல்லாம எந்த ஒரு காரியமும் கிடையாது. அப்போ இந்த சுக்கிரன் குறிதானது வெள்ளி. இந்த வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஒளியில நம்ம கொடுக்குறோம், காயினா கொடுக்குறோம். இந்த வெள்ளியை என்ன பண்ணணும்னா நம்ம மண் புள்ளியார் ஒண்ணு வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, அவரு தான் ஹைலைட் இந்த கூட வச்சு பண்றதுக்கு. சோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு என்ன பண்ணணும்னா வீட்டுல மணப்பலகை இருக்கு இல்லைங்களா, அது மாமனை இல்ல அரச மனை, இந்த 2 மனையில ஏதாவது ஒரு மனை நீங்க சிருஷ்டி ஒளியில அணுகினாலும் கண்டிப்பா சிருஷ்டி ஒளியில இருக்கு. சோ இந்த மனையை எடுத்துட்டு அந்த மனை மேல அச்சு பிள்ளையாரோ இல்ல நார்மல் பிள்ளையாரோ நீங்க வாங்கிட்டு வரணும். சிருஷ்டி ஒளியில கொடுக்கப்பட்ட இந்த காயின் இருக்கு பாருங்க, வெள்ளி காயின். இந்த வெள்ளி காயின் என்ன பண்ணணும்னா மஞ்சள் துணியில கட்டணும். மஞ்சள் துணியில கட்டி நம்ம கங்கணம் கட்டுவோம் பாத்தீங்களா கையில, அதே மாதிரி மஞ்சள் துணியில இதை கட்டணும். கட்டிட்டு உடனே விநாயகர் வயிற்றுல கட்டக்கூடாது, விநாயகர் வயிற்றுல கட்டக்கூடாது. வாங்கிட்டு வந்திருக்க அந்த மண் பிள்ளையார மனசார நல்லா வேண்டி, நம்ம கிட்ட சந்தனாதி தைலம்னு ஒரு தைலம் இருக்கு, அந்த சந்தனாதி தைலத்தை முதல்ல ஒரு மேல அப்ளை பண்ணிடணும். ஒரு பெயிண்ட் பிரஷ் மாதிரி எடுத்து அந்த இதுல துவச்சு அப்ளை பண்ணிட்டு நம்ம முதல் தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பால், டக்கு வேகமா பண்ணணும், அபிஷேகத்தை வேகமா பண்ணணும் இல்லையா. சோ அதெல்லாம் பண்ணிட்டு பிள்ளையார் கண் இருக்கு பாருங்க, அந்த பிள்ளையார் கண்ணை அவருக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் தான் வச்சு கண்ணு திறக்கணும். அதுக்கப்புறம் இங்க திறந்துட்டு இந்த காயின் நம்ம கட்ட சொன்ன பாருங்க, அதை இடுப்புல கட்டணும்.
இடுப்புல கட்டிட்டு இந்த மாலையை மனதார வேண்டி சங்கல்பம் முழுக்க சங்கல்பம் பண்ணும். என் குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும், என் குடும்பத்துல இருக்கக்கூடிய நோய்கள் விலகும், என் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாற்றம் இருக்கும், ஏற்றம் இருக்கும், விக்னங்களை களையிற விநாயக பெருமானை நாம் பண்ணக்கூடிய இந்த சின்ன பூஜையில உள்ள மகிழ்ந்து என் வீட்டுல நிரந்தரமா இந்த நாரியல் கணேஷா வந்து நிறந்திருப்பா அப்படின்னு வேண்டி இந்த இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மண்ணு பிள்ளையாருக்கு போடணும். மாலையே அந்த மண் பிள்ளையார். அப்ப அந்த மண் பிள்ளையார் ரெடி ஆயிடுறாரு. எருக்கம்பூ மாலை இருக்குல்ல, 2 பேருக்கும் போடலாம். மண் பிள்ளையாருக்கும் போடலாம், இவருக்கும் போடலாம். அருகம்புள்ள 2 பேருக்கும் வச்சிடலாம். நாரியல் கணேஷ் தேங்காய் கூட இந்த லட்சுமி தேங்காவும் கூட வச்சிடணும். வச்சுட்டு அவங்க தூப தீபம் காட்டி பூஜை பண்ணிட்டு அந்த 3 நாளுக்கு அப்புறம் அந்த தண்ணியில கரைக்கிறவங்க, 1 நாளுக்கு அப்புறம் தண்ணியில கரைக்கிறவங்க, இல்ல 5 நாளுக்கு அப்புறம் தண்ணியில கரைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா இந்த காயின் இந்த மஞ்சள் தூளில கட்டணும் பாருங்க, அதை எடுத்துட்டு இந்த காயினை எடுத்துட்டு போய் பணம் புழங்குற இடத்துல பத்திரமா வைக்கணும், ஒரு டப்பால போட்டு. நம்ம பீரோலியோ இல்ல கல்லா பெட்டி எல்லாம் அடுத்த வருஷம் வருது பாருங்க விநாயகர் சதுர்த்தி, அப்ப இதே மாதிரி அவர் இடுப்புல கட்டணும். ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது 100% அந்த குடும்பம் ஓஹோன்னு இருக்கும். அதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது. எதனாலன்னா இருந்த இடத்துல இருந்து சாதிச்சவர் விநாயகர். உலகத்துல யாரும் முதல்ல சுத்தி வரணும்னு பொழுது அம்மா அப்பா தான் உலகம். அந்த அம்மா அப்பா சுத்தி வந்தா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இடமும் சுத்தனமான்னு சொல்லி ஞானப்படுத்த வாங்கினார். அப்பவே ஸ்மார்ட் பிரெயின் விநாயகருக்கு இருந்திருக்கு. 1. 2வது கமண்டல நீரை வந்து பாத்தீங்கன்னா காவேரியை புடிச்சிட்டு வந்தார் அகத்தியர். காக்காவா போய், அதாவது பித்ரு தோஷம் இருந்தாலும் நீக்கக்கூடியவர் விநாயகர். காக்காவா போய் அந்த கமண்டல நீரை தள்ளி விட்டுறாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா காவேரி நீர், காகையோட வந்தனா காவேரி அப்படின்னு பேர் வச்சு காவேரி நீர் வந்ததுக்கு காரணமும் விநாயகர். அப்போ தண்ணி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து ஐஸ்வர்யம். அப்போ ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்குற விநாயகர் 2வது. 3வது விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராவணேஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெருமாளை வந்து கையில எடுத்துட்டு போற, அது கீழே வைக்க கூடாதுன்னு திருச்சி பெருமாள் வரதுக்கு காரணமும் விநாயகர் தான். அதே போல யானை முகத்தோட ஒரு குழந்தை கொஞ்சம் நல்லா இல்லைன்னா நம்ம யாருமே கிட்ட போக மாட்டோம். ஆனா விநாயகரை பிடிக்காத ஆளே கிடையாது. ஓம் அப்படின்ற தத்துவம் எங்க இருக்குன்னா இந்த விநாயகரோட முகம் தான் ஓம். ஸோ ஓம் என்னும் பிரணவத்துல தான் இந்த உலகமே இருக்கு. ஸோ விநாயகரை வழிபாடு பண்ணாம எந்த காரியமும் செயல்படாதுங்க. குறிப்பா சொல்றேன், இந்த விநாயகர் நம்மளோட இடத்துல அதி அற்புதமா பூஜை பண்ணியிருக்கோம். இந்த நாரியல் கணேச இந்த லக்ஷ்மி தேங்கால முழுக்க லக்ஷ்மிக்குரிய மந்திரம் மட்டும்தான் ஜபிச்சிருக்கிறோம். இந்த வலம்புரி இடம்புரி இந்த காய் வந்து முழுக்க குரு விரதம் இருந்து மந்திர உச்சாரணங்கள் கொடுத்து தான் இதை தொடுத்து இருக்கிறாங்க. பிளஸ் அதுக்கு கிளென்ஸ் பண்ணி பூஜை பண்ணி தான் வந்திருக்கு. இந்த காயினை யார் ஒருத்தர் நீங்க வாங்கிட்டு வரக்கூடிய அந்த மண் புள்ளையார் இடுப்புல கட்டுறீங்களோ அந்த மஞ்சள் துணியில, அந்த குடும்பம் செல்வத்துக்கு குறையே இருக்காது. எப்பேற்பட்ட கடனா கூட இருக்கட்டும், அது கடன்னு அடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு காம்போ ஆஃபராக ஒரு குறிப்பிட்ட தொகை வச்சு கொடுக்குறோம். ஸோ இந்த பொருள் விநாயகரோட அனுகிரகமும் யார் வாழ்க்கை மாறணும்னு எழுதப்பட்டிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் வரும். எதனாலன்னா எல்லா பொருளும் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் நமக்கு நேரம் காலம் இறைவனின் அனுகிரகம், ஏன்னா அடுத்த வருஷம் கூட இந்த பொருள் வரலாம். இந்த பொருளை நம்ம கடையில வாங்கி கட்டலாம். ஆனா குரு கையிலான கட்ட முடியுமா? குரு மந்திரம் சொல்லிட்டு அந்த வாயில துணி கட்டிங்கன்னா அடுத்த வருஷம் அவங்க இங்க பிரசன்ட்ல இருந்து இந்த மாதிரி கட்டி கொடுத்தாதான் ஆச்சு. வாய்ப்புகள் அப்படின்றது ஒரு கிடைக்கும் போதே நம்ம பயன்படுத்த ஒரே வாட்டி தான். ஏன்னா நல்லா பாருங்க, யாரை சுத்தி வந்தாலும் பழன்றாங்க. முருகன் வந்ததுக்கு அப்புறம் என்னால முடியலடா, நான் ஓட முடியலடா, நீயே கொடுத்துடுறான்னு சொல்லாம உட்கார்ந்த இடத்துல இருந்து நாரதர் கிண்டல் பண்றாரு விநாயகரை. என்ன கிண்டல் பண்றாருன்னா, உன் தம்பி போனான்னு வேகத்துக்கு இன்னத்துக்கு அவன் தான் ஜெயிப்பான், நீ தோத்து தான் போனான்னு. ஆனா உட்கார்ந்த இடத்துல இருந்து யோசிச்சார் பாருங்க. அதே போல சந்திரனை புலி விளக்க செஞ்சதுக்கும் காரணம் இருக்கு. சனி பகவான் வரும்போது சொல்றாரு, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா, 15 நாள் அழுக்க அழிச்சு சந்திர பகவானை வந்து புலி விளக்க செஞ்சு முட்டாளாக்கிட்டாரு. யாருன்னா சனி பகவான். அதனால விநாயக பெருமான் வீட்டுக்கு வந்தாலே சனி பகவானோட தார்க்கம் போயிடும். விநாயக பெருமான் வீட்டுல வந்தாலே கஷ்டங்கள் போயிடும். விநாயக பெருமான் வீட்டுல வந்தாலே உங்களுக்கு தத்ரங்கள் விலகிடும். ஸோ உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் பொங்கும். ஸோ அதுக்கான முழுமுழுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க பூஜை பண்ணியிருக்கோம். இந்த நம்ம இடத்துல கோவில் இருக்கு, நம்ம இடத்துல குருமார்கள் இருக்காங்க பாருங்க. குரு அருள் இல்லையேல் திருவருள் இல்லை. அந்த குருவோட கையினால ஆசி பெற்று பூஜிக்கப்பட்ட இந்த பொருட்கள் ஒருத்தவங்க வீட்டுக்கு வரணும்னா பல யுகங்கள் பாக்கியமும் பல யுகங்கள் தவம் இருந்தா மட்டும் தாங்க கிடைக்கும். ஒரு பேரை கூப்பிடணும், ஒரு இறைவனோட நாமத்தை சொல்லணும், அது கூட பல யுகங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி பொருட்கள் 1500 ரூபா பட்ஜெட்ல நம்ம கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவங்க உடனே
இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரோம், கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோ. ரொம்ப சிறப்பா சூப்பரா சொன்னீங்க. இந்த விநாயகர் சதுர்த்தியை மக்கள் எப்படி கொண்டாடணும், ஒவ்வொரு விஷயத்தோட தாத்பரியம் என்ன, தன்மை என்ன, நிறைய விஷயங்கள் எனக்கே தெரிஞ்சுது. இன்னும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், இருந்தாலும் நுட்பமான சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி குருவோட உபதேசம் பெற்று உங்களால சொல்லும் பொழுது அதை கேட்டு மக்களுக்கு அந்த செய்தி போகுது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அழகா இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த லக்ஷ்மி காயின் வந்து நம்ம ஷார்ட்ஸ்ல நேத்திக்கு முந்தா நேத்து போட்ட ஷார்ட்ஸ்லாம் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தோம். ஆமாக்கா, இது உண்மையிலே ஃப்ரீ தான். எதனாலனா குருவால கையில தொடுக்கப்பட்டது, குருவால பூஜைக்கப்பட்டது. இது நம்ம சிருஷ்டி ஒளியில நம்ம சொந்தங்கள் வந்து சிறப்பா வாழணுன்றக்கா ஃப்ரீயா தாங்க கொடுக்குறோம். இந்த உண்மையிலே இந்த இதுக்கான காசு போடல, காசு கிடையாது. இந்த விநாயகரை வாங்கும் போது இந்த லக்ஷ்மி காயின் ஒரு பக்கம் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க, மற்றொரு பக்கம் வந்து கமலம் இருக்கும். இந்த வெள்ளி காயின் வந்து உங்க எல்லாருக்கும் இலவசம். ஸோ கமலத்தோட கூடிய மகாலட்சுமி தாயார் உங்க இல்லம் தேடி வரணும் அப்படின்னா இந்த விநாயகரை உங்க இல்லத்துக்கு அழைச்சிக்கோங்க. இந்த வெள்ளி காயின் வந்து முற்றிலும் இலவசம். இந்த அழகான விநாயகரை உங்க வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு போகும். அதே போலக்கா இந்த விநாயகருக்கு நம்ம மாலை போட்டிருக்கோம் இல்லையா, நான் குரு கையினால மாலை கட்டி பூஜை பண்ணதுன்னு சொன்னேன். ஸோ நம்மளோட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு போட்டிருக்கோம். அந்த போட்டோ நம்ம அட்டாச் பண்ணிடலாம். நம்ம அவங்க பாருங்க, போட்டோ அட்டாச் பண்றோம். 51 கணபதி, அதாவது சோடச கணபதினு சொல்லுவாங்க. 51 கணபதிக்கு பூஜை பண்ணிருக்கோம். 51 கணபதி ஒவ்வொரு விநாயகர்லயும் ஆவாகனம் பண்ணிருக்கோம், மாலையிலயும் ஆவாகனம் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு மாலையுமே விநாயகருக்கு போடக்கூடிய அந்த புகைப்படம் வந்து இப்ப நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு மாலையா ரொம்ப பொறுமையா நிதானமா ஒவ்வொரு மாலையா விநாயகருக்கு போட்டு அந்த மந்திர உச்சாடனங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த அத்தனை மாலைகளும் வந்து நம்ம ஆலயத்துக்கு வந்தது. மறுபடியும் பூஜை செஞ்சு இப்ப நம்ம சிருஷ்டி ஒளிக்கு வந்திருக்கு. இந்த பதிவு மூலமா அதை நீங்க பாத்துட்டு அந்த இது கூட இது ஆயிடக்கூடாதுன்றதுக்கு பாத்தீங்கன்னா உள்ள பச்சை கற்பூரம் போட்டு தாங்க சீல் பண்ணணும். இந்த மாலை வந்து உங்களுக்காக தான் இப்ப வீடியோக்காக திறந்துருக்கோம். மற்றபடி இது பச்சை கற்பூரம் போட்டு இதோட தன்மை வெளியில போகாது. அதாவது நான் முதலே சொன்னேன், இந்த காயோட தன்மை நம்ம கொடுக்குற விஷயத்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இறைவனை உள்ள இழுக்கிறது, அதாவது கோடி கணக்கில் செலவு பண்றோம், லட்சக்கணக்கில் செலவு பண்றோம். என் வீட்டுல கடவுள் இல்லை, எனக்கு ஒரே கஷ்டம் இருக்குது, வேதனை இருக்குன்னு. ஸோ இந்த ஒரு 1500 ரூபாய் நீங்க கொடுத்து இந்த பொருட்களை நீங்க வீட்டுக்கு அழைக்கிறீங்க அப்படின்னும் பொழுது 1500 ரூபாய் பட்ஜெட்ல கடவுளே உங்க இல்லம் தேடி வந்து உங்க கஷ்டத்தை முழுமையா போக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை குரு வழியில விநாயகர் கொடுத்துருக்காங்க. விநாயக பெருமான் விக்னங்களை கலைவர் தான் விநாயக பெருமான். ஸோ விநாயக பெருமானோட அனுகிரகம் இருந்தாதான் எல்லா விஷயத்தையும் சாத்தியம். ஏன்னா சிவபெருமானோட சிம்மாசனத்தை தாங்கினவரே விநாயகர் தாங்க. நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஸோ இந்த பதிவே பத்தாது, அந்த அளவுக்கு விநாயகரோட கொள்ளளவு. அதாவது குபேரனுக்கு பாடம் புக்கிட்டவரே விநாயகர் தான். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா செல்வந்தன் இருக்கும்போது நீ என்ன செல்வம் வச்சிருக்க, நீ கொடுக்கற சாப்பாடே எனக்கு பத்தல சொல்லி நீ ஒரு பிச்சாண்டின்னு சொல்லி அம்மா கிட்ட போயிட்டு, அதாவது பார்வதி தேவி கிட்ட யாசகம் வாங்கிட்டு வந்து சாப்பாடு போட்டு போறாரு. அந்த மாதிரி விநாயகர் ஒரு வீட்டுல இருந்தா ஒரு பழமொழியே உண்டு, யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, யானை இறந்தாலும் 1000 பொண்ணுன்னு. சோ விநாயக பெருமானோட அனுகிரகம் இருந்தா எல்லாமே சாத்தியம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாத்தியமா அமையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்க இல்லத்துக்கு அழைச்சுக்கோங்க. உங்க இல்லம் நிறைவாகட்டும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சிருஷ்டி ஒளியிலிருந்து சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி.